அப்போ அறிவில் தெளிவு பெற்றுட்டோம்னா நமக்கு அங்கே அறியாமை நீங்கிடும். அறிவு நிலை உயர்ந்துட்டாலே நமக்கு துன்பம் இல்லாத ஒரு நிலைன்னு வச்சுங்களேன். அப்போ எங்கே துன்பம் ஆரம்பிக்குதுங்க? இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் பலவாக இருக்கிறதுனால, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு ஒரு துன்பம். அப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற நிலையில் மனசு போயிடுச்சு. அப்படி மனசில் தான் நான் சொல்கிறது, உடல் வேறு வேறு தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் உடலை நினைக்கும் போது மனசை நினைக்கக்கூடாது, மனசை நினைக்கும் போது உடலை நினைக்கக்கூடாது. இப்போ பேசுகிறது எல்லாமே உங்கள் மனதுக்கு தான், மறைபொருள். மனங்கிறது மறைபொருள், அந்த மறைபொருளுக்கு தான் உண்டானது. ஏன்னா மனப்பிரச்சனை தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது. அப்போ அந்த மனம்தான் என்ன ஆகணுங்க? மனம் வந்து அறிவாக மாறணும். மனம் என்பது சில பேர் சொல்லுவாங்க மரணம் அடையணும், மனசு வந்து மரணம் அடைஞ்சால் தான் நம்ம அமைதியாக வாழ முடியும்னு. மனசு, மகரி சொல்கிறாரு, மனசு வந்து மாய்வதே இல்லை, மனமே தான் அறிவாக இருக்குதுன்னு சொல்கிறாரு.